என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள். திருப்பாடல் 66:20. எங்களின் வேண்டுதலின் குரலை கேட்கிறவரே, எங்கள் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்ப்பவரே, எம்மை துதிக்கிறோம். யாருடைய மன்றாட்டையும் நீர் என்றும் ஒதுக்கி தள்ளுவதில்லை. யாராக இருந்தாலும் ஏறெடுத்து பார்க்கிறீர். ஏழை எளியவரின் வேதனை குரல் காது கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறீர். ஒருவரின் குடும்ப அந்தஸ்து, சமூக அந்தஸ்து பார்த்து நீர் தேடி நாடி வருவதில்லை. ஒரு அரவணைக்கும் துன்ப துயரங்களின் நிமித்தம் உண்மையான அன்பை காட்டுகிறீர். எழுப்பப்படாத மன்றாட்டுக்கு தானாக வெளியே சென்று உதவும் உள்ளம் கொண்ட நீர் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு எழுப்பும் மன்றாட்டை புறக்கணிப்பீரா? மாட்டீரே. கனானிய தாயின் கதறல், பர்த்துமேய் விடாப்பிடியான மன்றாட்டு, மகனை கையில் ஏந்திய தகப்பனின் கண்ணீர் வேண்டுதல், தாய் மரியாளின் மன்றாட்டு, உமது வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்த நூற்றுவ தலைவனின் ஜெபம், மது விருப்பத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த தொழுநோயாளியின் வேண்டுதல், மரணத்தின் கடைசி விளிம்பில் நல்ல கள்வன் எழுப்பிய விருப்பம், இமை நோக்கி எழுப்பின மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்தே சுவாமி. தெய்வமே, நாங்களும் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறோம். எங்களை எளிய மன்றாட்டை ஒரு பொழுதும் நீர் புறக்கணித்ததே இல்லை ஆண்டவரே. எத்தனை ஆசீர்வாதங்கள், நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். நாங்கள் இன்னும் அதிக நம்பிக்கையோடு உம்மை ஒவ்வொரு நாளும் நாடி வர கிருபை செய்தருளும் சுவாமி. ஆமேன்.